பெற்றாருடைய கடமைகளுக்கு கூட அதோடு சம்பந்தப்பட்ட வேறு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வந்திருந்தோம். அதில் முதலாவது விடயம், பெற்றார் தங்களுக்கு கத்தர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இம்மட்டும் அவருடைய வார்த்தையில எங்களுக்கு காண்பித்திருக்கிற பெற்றாரினுடைய கடமைகள் யாவற்றையும் பாரபட்சமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்கிறத நாங்கள் சென்ற வாரம் விளங்கியிருந்தோம். பாரபட்சமின்றி தங்களுடைய கடமைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றார் நிறைவேற்ற வேண்டும். அதோடு சம்பந்தப்பட்ட பல சத்தியங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு விடயம் அதோடு அடுத்ததாக நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அந்த தகப்பன் தாய், தகப்பனும் தாயும் என்கின்ற அந்த சொற்றொடர் நீட்சியை நாங்கள் விளங்கிக் கொண்டு அதனாலே வருகிற கடமைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனால நாங்கள் பார்க்க போற தலைப்பு நியாய பிரமாணத்தின்படி தகப்பனும் தாயுமா இருப்பவர்களினுடைய கடமைகள். நியாய பிரமாணத்தின்படி தகப்பனும் தாயுமாய் இருப்பவர்களினுடைய கடமைகள். The duties of fathers and mothers in law. Duties of fathers and mothers in law. In law. L-A-W. In law. அதில் இந்த தலைப்பின் கீழே நாங்கள் இன்றைக்கும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்க போறோம். பிற்பாடு அடுத்த வாரம் அதை தொடர இருக்கிறோம். தகப்பன் தாய் என்கிற ஸ்தானத்தில, என்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோர் குறித்தும் வேதம் எங்களுக்கு கதைக்குது. தகப்பன் தாயினுடைய இடத்தை எடுக்கக்கூடிய நபர்களை குறித்து வேதம் எங்களுக்கு கதைக்குது. வேதம் என்று நாங்கள் இங்க சொல்வது சட்டத்தை. சட்டம் என்றது நாங்கள் வேதத்தை நாங்கள் சட்ட புத்தகம் சொல்றோம். அதாவது நியாயமான பிரமாணம். தகப்பனும் தாயும் எடுக்கக்கூடிய இடம் என்ற நாங்கள் சொல்லிருக்கோம். அப்ப தகப்பனும் தாயும் என்று நாங்கள் கதைக்கிறது சுபாவப்படி தகப்பனும் தாய் இல்ல. அதாவது திருமணம் செய்த ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கற்பத்தின் கனி, அவர்களுடைய மாம்சமும் தித்தமுமா இருக்கிற அந்த பிள்ளைகளை தான் நாங்கள் அடிப்படையில குடும்பம் என்று வரையறுக்கிற நாங்கள். அதான் வேதம் எங்களுக்கு சொல்லும். ஆனா அந்த சுபாவப்படியான பெற்றாருடைய இடத்தை எடுக்கக்கூடிய வேறு நபர்களையும் பற்றி வேதம் எங்களுக்கு கதைக்குது. அப்ப நாங்கள் இவ்வளவு ஞானம் அந்த சுபாவப்படியான பெற்றாருடைய கடமைகளை குறித்து நாங்கள் இவ்வளவும் பார்த்த நாங்கள் இத்தனை மாசக்கணக்கா. அதனால வேதம் கதைக்கிற அந்த இடத்தை எடுக்கக்கூடிய பெற்றாருடைய இடத்தை எடுக்கக்கூடிய நபர்களுக்கான கடமைகளையும் அப்ப நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அது பார்க்காம நாங்கள் பிள்ளைகளுக்கான கடமைகள் முடிக்க இயலாது. அதில் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பெற்றார நாங்கள் மூன்று பிரிவாக நாங்கள் பிரிப்போம். வேதம் அடையாளம் காட்டுகிற நபர்களை மூன்று பிரிவாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று திருமண உடன்படிக்கையால் என்று முதலாவது அல்ல. திருமண உடன்படிக்கையால் தகப்பனும் தாயுமாக வாராக திருமண உடன்படிக்கையால்.
அப்ப மூன்றா நாமல் பிரிச்சு மரவரி கீறுனீங்கன்னா நல்ல திருமண உடன்படிக்கையால். இரண்டாவது நெருங்கிய இரத்த உறவால், நெருங்கிய இரத்த உறவால், நெருங்கிய இரத்த உறவால். மூன்றாவது தன்னார்வ நியமிப்பால், தன்னார்வ நியமிப்பால். அதுல வேதமங்களுக்கு இந்த மூன்று விதத்தால சுபாவப்படியான பெற்றாருடைய இடத்தை எடுக்கக்கூடிய நபர்களை அடையாளம் காட்டு. அதுல திருமண உறவால் என்கின்ற அந்த அந்த பிரிவை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று மரணத்தினால் அல்லது நியாயமான விவாகரத்தினால், மரணத்தினால் அல்லது நியாயமான விவாகரத்தினால் புதிய திருமண உறவுக்குள் கடந்து செல்பவர்கள், புதிய திருமண உறவுக்குள் கடந்து செல்பவர்கள், புதிய திருமண உறவுக்குள் கடந்து செல்பவர்கள், மரணத்தினால் அல்லது விவாகரத்தினால் புதிய திருமண உறவுக்குள் கடந்து செல்பவர்கள். இது ஒரு வகை. அதுக்குள்ள இரண்டாவது வகை அதுக்குள்ள திருமணம் செய்யும் பிள்ளைகளினுடைய பெற்றார்கள், திருமணம் செய்யும் பிள்ளைகளினுடைய பெற்றார்கள், திருமணமாகும் பிள்ளைகளினுடைய பெற்றார்கள். திருமணமாகும் பிள்ளைகளினுடைய பெற்றார்கள். அதில் இதைத்தான் நாங்கள் அந்த அந்த முதலாவது பிரிவுக்குள்ள ரெண்டாக நாங்கள் பிரிக்கிறோம். இதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க எங்களுக்கு நேரம் போதுமா இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் அல்லது நாங்கள் அடுத்த மதையும் எழுதிக் கொள்வோம். இரண்டாவது பிரிவு அதை நாங்கள் அதை ரெண்டா பிரிக்கையில் அதனுடைய ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் எழுத போறோம். அதாவது நெருங்கிய இரத்த உறவு என்ற அந்த விடயத்தை நாங்கள் கதை கேட்கல. தகப்பன் தாய் அற்றுப்போன பிள்ளைகள், தகப்பன் தாய் அற்றுப்போன பிள்ளைகள், தகப்பன் தாய் அற்றுப்போன பிள்ளைகள். அதைத்தான் நாங்கள் அந்த நெருங்கிய இரத்த உறவுகள் என்ற அதுக்குள்ள நாங்கள் அந்த பிள்ளைகளை பற்றி தான் கதைக்கிறோம். அதில் இது
எங்களுக்கு ரெண்டு விதத்தில் அந்த தகப்பந்தாய் அற்று போற என்ற அந்த சொல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ள முற்படுகிறோம். ஒன்று மரணத்தால் அற்று போயிருக்கலாம், மரணத்தால் அற்று போயிருக்கலாம், அல்லது சித்த சுவாதீனம் அற்று போயிருக்கலாம். சித்த சுவாதீனம் அற்று போயிருக்கலாம். மூன்றாவது வகைக்கு, அதாவது தன் ஆர்வ நியமனத்தால நாங்கள் சொல்லுற அந்த வகைக்குள்ள நாங்கள் இரண்டாக அதை பிரிக்கிறோம். அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பாதுகாவலர்கள் அல்ல பாதுகாவலர், இரண்டாவது பாடசாலை உபாத்தியாயர்கள். பாடசாலை உபாத்தியாயர்கள். அப்ப இவ்வளவு பேரும் அங்க பெற்றாருடைய சுபாவப்படி பெற்றாருடைய இடத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றது வேதத்தால் எங்களுக்கு காட்டப்படுகிற விஷயம். சரியோ? அயால் இவர்களுடைய கடமைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரைக்கல வேதம் அதை பற்றி பரிசுத்த எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற, அதில் நாங்களும் அதை பற்றி படிச்சது அறிஞ்சிருக்க வேண்டும். அதனால நாங்கள் இந்த பூமியில பாவம் செய்யாம நீதியாயும் அறிவாயும் நாங்கள் வாழ்றதுக்கு முடியும். அயல இதுல அந்த முதலாவது எங்களுக்கு பெற்றார் என்று நாமல் பொதுவாக கேட்கலாம் பெறுகிறவர்கள், அதாவது இதை ஏற்கனவே நாங்கள் விளங்கப்படுத்தினோம், அவர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறவர்கள். அதுதான் நாங்கள் பெறுதல் பெற்றார் என்று சொல்றது. அல்லது அதை நாங்கள் இயற்கை என்று நாங்கள் தமிழ்ல அந்த சொல்ல பயன்படுத்துறோம். நாங்களே இயற்கை என்ற அந்த தமிழ் சொல் இயல்பாக வருகிறவர்கள், இயல்பாக கொண்டு வரப்படுகிறவர்கள், இயல்பாக கொண்டு வரப்படுகிறவர்கள். இங்கிலீஷ்ல அந்த நேச்சர் என்ற அந்த சொல்லினுடைய மூல அர்த்தம் எட்டிமாலஜி எங்களுக்கு தெரியும், போன், அதாவது பிறப்பிக்கப்படுகிறது, பிறக்கிறது. அதுக்கு பேர் அந்த பிறக்கிறத தமிழ்ல அவர்கள் இயற்கை என்ற ஒரு சொல்ல அதுக்கு பயன்படுத்தினர். ஆனா உண்மையில அந்த இயல்பாக கொண்டு வரப்படுகிறது தான் அதனுடைய சரியான அர்த்தம். அப்ப இயற்கை இயற்கைன்னு நம்ம கைகளை இயற்கை தானா வர்றது இல்ல, அதை யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கிறேன் இல்ல. கத்தர் அதை 6 நாளுக்குள்ள அந்த இயல்பாக அதை பிறப்பிச்சிருக்கிறார் வெளியில. அதைத்தான் நாங்கள் இயற்கை என்ற அந்த சொல்லினூடாக. அதே போல பிள்ளைகளை இயல்பாக வெளியில கொண்டு வர்றையாக்கள். அத அப்ப அது உண்மையில தகப்பனும் தாயும் அது பொறுப்பான அந்த XXXY என்று நாம விஞ்ஞான ரீதியாக கதைக்கிற அந்த ஆணும் பெண்ணையும் தான் இயல்பாக பிள்ளையை கொண்டு வர்ற அந்த பெற்றோர். அதனால அந்த பெற்றோருக்கான கடமைகளில் ஒட்டுமொத்த கடமையும் பார்த்த நாங்கள் அந்த ஒட்டுமொத்த கடமைகளில் அநேகமாக ஒரு சில கடமையை தவிர அந்த நியாயப்பிரமாணப்படி பெற்றாராக இருக்கிறவர்களில் அதுல குறிப்பாக அந்த முதல் வகை நாம பார்க்கிற அந்த திருமண உறவினால வருகிற பெற்றாருக்கு அந்த கடமைகளில 1-2 தவிர மிச்ச எல்லாமே அப்படியே பொருந்தது. வேதமங்களுக்கு காட்டுது திருமண உறவால வர்ற அந்த கடமைகள். அதனால நமக்கு தன்னார்வத்தால நியமிக்கப்படுகிற பெற்றாருக்கோ அல்லது இரத்த உறவால நெருங்கின உறவால வர்றாக்களுக்கோ அந்த 1-2 கடமைகள் மட்டும் இல்ல, வேற சில கடமைகளும் அவர்களுக்கு இல்லாமல் போகுது. சுபாவப்படியான பெற்றார்கிட்ட அதுல நாங்கள் போக பார்க்க போறோம். அதுல இப்ப நாம இந்த சிச்சுவேஷன் நாம கவனிச்சோம் என்று சொன்னா, யோசேப்பு இயேசுவினுடைய தகப்பன் யோசேப்பை நாங்கள்
எடுத்துக்கொள்றோம். இன்னைக்கு நாம யோவான் 6ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்துல நாம வாசிச்சோம், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்ப யோசேப்பு இயேசுவனுடைய தகப்பன் என்று பைபிள் அழைக்கப்படுற. ஆனா இயேசுவனுடைய சுபாவப்படியான பெற்றார் அவர் அல்ல. ஆனா வேதம் அவரை தகப்பன் என்றுதான் நினைக்கும். அதனால அந்த பாயிண்ட நாங்கள் அப்ப அதுல இருந்து என்ன எப்படி நாங்கள் அப்ப எது அது அப்படி தீர்மானிச்சது? வேதம் தீர்மானிச்சிருக்குது. வேதம் என்று நாங்கள் கதைக்கிறது சட்டம் அடிப்படையில். நாங்கள் உலக சட்டத்தை பற்றி நாங்கள் இங்க ஒரு கதைக்கல. எங்களுடைய சட்டம் வேதம் மட்டும்தான். இந்த வேத சட்டத்தின் படிதான் உலகத்தினுடைய சட்டங்கள் ஆளப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய சட்டங்களால் தான் உலகம் ஆளப்பட வேண்டும். ஏண்டா கிறிஸ்து தான் உலகத்தில வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறவர். அவருடைய சட்டங்கள்லாம் எங்களுக்கு 66 புத்தகத்துல விசேஷித்த விதமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட எங்களுக்கு பொதுவான வெளிப்பாடாகிய அந்த படைப்பிலையும் அவருடைய சட்டங்கள் எங்களுக்கு எழுதப்பட்டு இருக்குது. அப்ப அந்த சட்டங்கள்ல தான் நாங்கள் அந்த செத்த உறவு சட்டம் என்று 2வது நாம பார்க்கிறோம். அது ஒரு விதத்துல அந்த படைப்பால எங்களுக்கு வருகிற அந்த நெருங்கின உறவு விடயங்கள். ஆனா அதை கூட கர்த்தர் எங்களுக்கு விசேஷ வெளிப்படுத்தல சொல்லியும் இருக்கிற. அது அவர் விசேஷத்தை வெளிப்படுத்த சொல்லி இருக்காட்டியும் எங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த சட்டங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். உதாரணத்துக்கு அதுதான் நாம அறிவியல் ரீதியாக நாங்கள் நிறைய சட்டங்களை பார்த்துக் கொள்றோம். தண்ணி இதனுடைய சட்டங்கள் என்று சில தண்ணிக்கான லா இருக்கு. அது வாட்டர் லா அல்லது நாம சொல்ற ஹைட்ரோ லாஸ் என்று சொல்லி, அந்த தண்ணி அது ஸ்பீடாக அது திறந்தா அது கீழ் நோக்கி எப்பயுமே ஓடும். ஒரு நாள் தண்ணி மேல் நோக்கி ஓடாது. ஏன்னா கர்த்தர் தண்ணியினுடைய சட்டத்தை அப்படித்தான் அவர் படைப்பில படைச்சிருக்கிற. அதனால தண்ணி அது எங்க இலகுவாக வழி கிடைக்குமோ, எங்க இலகுவாக தடைகள் இருக்கோ அதைத்தான் முதல் உடைச்சு கொண்டு வெளியில போகும். அதுல அது தண்ணியினுடைய சட்டம். கடவுள் அப்படித்தான் வச்சிருக்கிறார். அதுல கீழ் நோக்கி பாயுது என்று சொன்னாலும் அது எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு பாயாது. அது உடைக்கக்கூடிய விதத்துல தான் எங்க இலகுவாக நுழையக்கூடிய வழி இருக்கோ அதை நோக்கிதான் தண்ணி பாயும். இந்த சட்டங்கள் தண்ணிக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறோம். அதனுடைய சுபாவ சட்டங்கள் நாம சொல்லுவோம். இப்படி எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் சட்டங்களை பயன்படுத்தி இருக்கார். அவற்றை அது படைப்பில் இருக்கிற சட்டங்கள். அதுதான் நாங்கள் அதுகளை விளங்கி கொண்டு ஆதாமும் ஏவாளும் அந்த சட்டங்களை படிச்சு அதுகளை அவதானிச்சு அதை ஆண்டு கொள்றதுக்காக கர்த்தர் மனுஷனை உண்மையில படைச்சது. அதனால தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஆறுகள் பாஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த ஆறு ஃபுல்லா பாஞ்சு தோட்டத்தை மூட விடாம அதை சரியான விதத்தில் அணகட்டி மாத்தி அதை மண்ணை கிண்டி அதுக்கு அகழி வெட்டி அதை தண்ணிய தோட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆதாம் தோட்டத்துல வேலை செய்ய வேண்டி இருந்தது. அதனால அதனுடைய அர்த்தம் அங்க தண்ணி சொல்லு கேட்கல என்றது இல்ல, தண்ணியினுடைய சட்டத்தை ஆழத்துக்கு ஆதாமுக்கு ஆண்டவற்ற சாயல் இருந்தது. அதனால அதை கவனமா அவன் வெட்டி எடுத்து பாத்திரத்துக்கு கொண்டு. இப்ப நாம அப்ப தண்ணி அதை கீழ் நோக்கி பாயறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை அடிச்சு மேவி பாயறதுக்கு ஏற்ற மாதிரி தடைகளை வச்சு அதை ஸ்பீட இன்னும் பெருக்கிறதுக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் அதை சொல்லி இருந்தார். இப்ப நமக்கு நம்ம 18ஆம் 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல இன்னும் கிறிஸ்துவனுடைய சகல ஞானங்களும் அதிகமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் மோட்டார் நாங்கள் மின்ன அதுல இருந்து பயன்படுத்தி தண்ணி கீழ் நோக்கி மட்டும் ஓடையில தண்ணியை மேல் நோக்கி நாங்கள் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணியை கீழ் நோக்கி ஓட விடாம தண்ணியை வந்த தண்ணியை மேல் நோக்கி எடுக்கிறது, டேங்குக்கு தண்ணியை மேலே ஏற்றுறோம் நாங்கள். ஆனா தண்ணியோட சுபாவம் அது இல்லை, தண்ணி ஒரு நாளும் மேலே ஏறாது. அப்ப இதெல்லாம் நாங்கள் தண்ணியை ஆளுகிறதுக்கான அந்த கடவுளுடைய சாய ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்துக்கு தான் இது பாவத்துக்கு முன்னுக்கு ஆண்டவர் இப்படித்தான் படைச்சிருந்தவர். அதனால அதுகளை நாங்கள் படிச்சு அதுகளை ஆள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல. இப்படி படைப்பிலையும் பல சட்டங்கள் இருக்குது. அப்படி அது குடும்ப உறவுகளையும் அந்த சட்டங்கள் வருது. அத ரத்த சட்டங்கள் அடிப்படையில் அந்த ரத்த சட்டங்களையும் எங்களுக்கு வேதம் இங்க பல சட்டங்களை கலைக்கு. ஆக யோசேப்ப நாம லூக்கா 2:48 லூக்கா 2:48 அடுத்தது யோவான் 6:42 இந்த பகுதிகளை நாங்கள் விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இயேசு ஜோசேப்பினுடைய இயல்பான சுபாவப்படியான மகன் அல்ல. ஆனா வேதம் அவருடைய தந்தை என்று சொல்லுது. இயேசுவினுடைய தந்தை என்று
பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படியே அழைக்கிறார். இது எப்படி ஏற்பட்டது? ஏற்கனவே மரியாள் பரிசுத்த ஆவியினால ஒரு பிள்ளைய அவ உட்பவித்திருக்கிறார். அப்ப தாயினுடைய வயிற்றில் ஏற்கனவே பிள்ளை ஒன்று உட்பவிக்கப்பட்டிருக்குது. அது கர்த்தருடைய அதிசயமான செயல். ஏண்டா தகப்பனாலதான் இந்த பூமியில சந்ததிகள் வருது. தகப்பனுடைய பாவம்தான், தகப்பனுடைய உடன்படிக்கையின் மீறுகையெல்லாம் பிள்ளைகளுக்கு மேல சாட்டுதல் செய்யப்பட்டு கொண்டு போகுது. ஆதாம் உடன்படிக்கையை மீறினதால தான் ஆதாமினுடைய பாவம் தான் பூமியில இருக்கிற முழு பேரையும் பாதிக்குது. கர்த்தர் எப்பயுமே ஆண்கள் தகப்பன்மாரோடு தான் அவற்றை உடன்படிக்கையையும் உடன்படிக்கையினுடைய அந்த ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் சந்ததிகளுக்கு கடத்துறார். அதனால சுபாவப்படி மாம்சத்துல இப்ப ஒரு பிள்ளை வரணும்டா அது அந்த தகப்பனாகிய முதல் ஆதாமினுடைய பாவ சந்ததிக்கான வராதபடி, அந்த உடன்படிக்கை மீறுதல் கடத்தப்படாதபடிக்கு ஆண்டவர் தகப்பனுடைய வித்து இல்லாம தாய்க்குள்ள அந்த வித்தை ஏற்படுத்த வேண்டி இருந்தது. அதனால மனுக்குலத்துல மனுஷனா பிறந்த ஒரே ஒரு ஆளை தவிர வேற மற்ற எல்லாருமே நாங்கள் பாவத்தால கரபடிஞ்சு சீரழிஞ்சு தான் பிறக்கிறோம். ஏன் பாவத்தால கரபடிஞ்சு சீரழிஞ்சு பிறக்கும்? என்ற தகப்பன்னர் தான் பிள்ளைகளை பெறுகிறோம் என்று வேதம் சொல்றது. புருஷனுடைய சித்தத்தாலதான் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெறும். அதனால புருஷன்மார் தான் கடவுளுக்கான பிரதிநிதிகள். அவர்களுடைய பாவங்களினுடைய தாக்கங்கள்லாம் பிள்ளைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதனால ஆதாமினுடைய அந்த பாவம் தான் அவனுடைய சந்ததியினுடைய பிள்ளைகளுக்கு மேல வைக்கப்பட்டிருக்குது. அதுக்காக ஆத்துமா எல்லாம் பாவத்தோட தான் கடவுள் படைக்கிறார் என்றதல்ல. ஆத்துமாக்களை ஒரு நாள் கடவுள் பாவத்தோட படைக்க இல்ல, அவர் ஆத்துமாக்களை பாவம் இல்லாமலே படைச்சு, ஆனா தகப்பனுடைய அந்த சட்டத்துக்குள்ள அதனுடைய சட்டத்தின் மீறுகைகளை அந்த ஆத்துமாவுக்கு மேல சாட்டுகிறார். அதாவது அவர் அதை சாட்டி விடுறார் என்று நாங்கள் சொல்லுறோம். எப்படி கிறிஸ்துவினுடைய நீதி எங்களுக்கு மேல சாட்டப்பட்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்படுறோமோ, நாங்கள் பிறக்கேற்ற நீதிமான்களா கிறிஸ்துவ நீதிய பெற்று பிறக்க இல்லை. ஆனா நாங்கள் பாவத்தோட பிறந்தாலும் கிறிஸ்துவனுடைய நீதி எங்களுக்கு மேல சாட்டுதல் செய்யப்பட்டு அது எங்கட கணக்கில் வைக்கப்பட்ட மாதிரி ஆத்துமாக்கள் நாம போன முறையான புத்தகத்தில் நாங்கள் படிச்சிருந்தாங்கள, ஆண்டவர் கண்ட சாயல மனுஷனை படைக்கிறான்றது உண்மையில அவற்றை சாயல் அந்த ஆவியில இருக்குது. அந்த ஆவிய கடவுள் உருவாக்கியக்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் அவர் அதை பாவம் இல்லாம தான் உருவாக்கு அவற்றை ஆவி. ஆனா அந்த ஆவியை அவர் உடலோடு அவர் இணைக்கக்குள்ள அந்த ஆவியில ஆதாமினுடைய மீறுதல சாட்டுதல் செய்கிறார் அவர். அதால அந்த ஆவி இப்ப உடலோட அது ஒன்றிக்கல பாவத்தில அது கற்பம் தரிக்கப்படு என்றது வேதம் சொல்லு. இப்படிப்பட்ட இந்த விடயங்கள் இல்லாம ஆண்டவர் முழுக்க பாவமே இல்லாத, ஆனா அது நேரம் மனுஷனா இருக்க வேண்டிய ஒரு படைப்பை அவர் செய்ய வேண்டி இருக்குது. அதனால தானே அந்த விடயத்தை முன்னெடுத்து அவர் செய்தார். இதனால மரியாள் பாவம் இல்லாத ஒரு குழந்தைய கற்பம் தரிச்சிருந்தார். அதனால அப்படிப்பட்ட அந்த நிலையில இப்ப அந்த மரியாளுக்கு புருஷனாக போற அல்லது அவளுக்கு கணவனாக போற யோசேப்பு அந்த பிள்ளைக்கும் தகப்பனாகத்தான் வேதம் கதைக்குது. வேதம் அவர் அப்படி சாட்டுதல் செய்யுது. இதுல இருந்து நாங்கள் அந்த பிரின்சிபலை இப்ப எடுக்கிறோம். ஒரு நபர் ஏற்கனவே திருமணம் செய்து அந்த திருமணத்துல மரணத்தாலேயோ அல்லது நியாயமான விவாகரத்தாலேயோ அந்த ஒரு பாட்டி, அந்த தகப்பனும் தாயும் யாராவது ஒரு ஆள் இல்லாம போகல அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தா, இப்ப அந்த நபரை திருமணம் செய்ய போற அந்த புது திருமண உறவுக்குள்ள வர போற நபர் அந்த நபரையும் அந்த பிள்ளைகளையும் அவர் தகப்பனாயோ அல்ல தாயாகவோ அவர் மாறுற. இது வேதம் சொல்லுது.
இப்ப அற்புதம் நடக்கிறது இல்ல. ஏற்கனவே பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கொண்டு கல்யாணம் செய்யறது யோசேப்பு மாதிரி. நாங்கள் அதை எப்படி அதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம்? ஏற்கனவே திருமணம் செய்திருந்த, கடவுளுக்கு முன்னால உடன்படிக்கைகளை வந்திருந்த ஒரு தகப்பன், ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்து அவர்கள் பிள்ளைகள் பெற்றிருக்கிற சூழல்ல அந்த நேரம் அவர்களுக்குள்ள ரெண்டு விதத்தில் அந்த திருமணம் உடையலாம். ஒன்று மரணத்தால அல்லது நியாயமான விவாகரத்தால. அப்படி அந்த விடயத்துல நியாயமான விவாகரத்து பெற்ற அந்த பாதிக்கப்பட்ட அந்த தரப்பு, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அல்லது அது தகப்பனா இருக்கலாம் தாயா இருக்கலாம், அல்லது இறந்து மரணத்தால் இறந்து போன தகப்பனா இருக்கலாம் தாயா இருக்கலாம். அப்ப இப்ப அவர்களுக்கு வேதம் கொடுக்குது, அவர்கள் திரும்ப புது ஒரு திருமண உறவுக்கு போகலாமன். அப்படி போகல அந்த பிள்ளை அவர்களுக்கு ஏற்கனவே அந்த முதல் திருமணத்தால் இருக்கிற பிள்ளையும் இப்ப அந்த குடும்பத்துக்குலாம் இருக்க வேணும். வேதம் அதைத்தான் எதிர்பார்க்குது. எப்படி இயேசுவ ஜோசேப்பு பெறாயில, ஆனா யோசேப்பு ஆண்டவர் நீதான் தகப்பனன் என்ன நான் பெறாம என்ன அந்த பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறது. வேதம் சொல்லுது சட்டப்படி அப்படித்தான் இருக்க வேணும். இதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. இதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதுக்கான காரணங்களை நாங்கள் பார்க்க போறோம். அது எப்படி அதை விளங்கலாமல். ஆனா வேதமங்களை காட்டுது அது சரி, அப்படித்தான் இருக்க வேணும். அதனால இயேசு இந்த விஷயத்தை நாங்கள் அந்த முதலாவது விடயத்துல நாங்கள் கதைக்கிறோம். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் கெத்தூரா. கெத்தூரா ஈசாக்குக்கு தாய். ஏனண்டா திருமணம் அங்க சாராள் மரிச்சு போனா இப்ப கெத்தூராவை ஆபிரகாம் திருமணம் செய்கிற. அப்ப இப்ப ஆபிரகாம் தகப்பன் உயிரோட தாய் மரிச்சு இப்ப அவர் இன்னும் ஒரு புது திருமண உறவுக்குள்ள போவேக்குள்ள கெத்தூரா தான் இப்ப தாய். அப்ப ஈசாக்கு ஆட்டோமேட்டிக்கா சட்டப்படி அவர் கெத்தூராவுக்கு மகனாகத்தான் வேதம் இப்ப பார்க்க தொடங்கும். இல்ல அவன் என்ன பெரிய தரையா அவன் அம்மா இல்லைன்னு கதைக்கிறார் ஈசாக்கு. கெட்ட அங்க ஒரு பெற்ற ஒரு ஆளை இன்னும் உயிரோட வச்சு கொண்டு இருக்கிறார். அந்த உறவல் இப்ப புது ஒரு திருமணத்துக்குள்ள வரைக்கலையும் கெத்தூரால் ஈசாக்குக்காக தாய் சட்டப்படி. ஆதியாகமம் 25:1. அதுல இத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதான் அந்த முதல் வகையிலிருந்து நாங்கள் கதைக்கிறோம். அந்த ரெண்டாவது அதுக்குள்ள இந்த ரெண்டா பிரிச்சுனாங்கல்ல, அந்த ரெண்டாவது பிரிச்சது அந்த திருமணம் செய்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றார்களும் சட்டப்படி அவர்கள் தகப்பன் தாயாக கருதப்பட வேண்டும். ஜெத்ரோ மோசைக்கு தகப்பன். ஜெத்ரோ மோசைக்கு தகப்பன். யாத்ராமம் 18:1. நகோமி ரூத்துக்கு தாய். ரூத் 3:1. ஆனா மோசேய ஜெத்ரோ பெற இல்ல, ரூத்த நகோமி பெறையில. ஆனா வேதம் அது எங்களுக்கு காட்டுது மோசேக்கு தகப்பன் இப்ப ஜெத்ரோ வேண்டும். ஏன் ஜெத்ரோ மோசைக்கு தகப்பன் என்றால் ஜெத்ரோட மகள் சிப்போரால மோசே கல்யாணம் செய்த. ஆயால பிள்ளைகள் திருமணம் செய்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் தாய் திருமணம் செய்கிற மற்ற பாட்டிக்கான தகப்பன் தாயாக அவர்கள் வேதம் கதைக்க தொடங்கும். நகோமி ரூத்த பெற இல்லை, ஆனா நகோமியினுடைய மகன் ரூத்த திருமணம் செய்திருந்த. ஆகையால ரூத் நகோமிக்கு சட்டப்படி மகளுக்கு வேதம் அதைத்தான் எங்களுக்கு கதைக்க தொடங்கும். அப்படித்தான் பெற்றாருடைய ஸ்தானத்தை எடுக்கிறத எங்களுக்கு காட்டு. அதுல இதை நாங்கள் பேரண்ட்ஸ் இன் லா அல்லது சில்ட்ரன் இன் லா
ரெண்டு பாட்டியை நாங்கள் ஒன்று நியாயப்பிரமாணத்தின்படி பெற்றார், நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளைகளுக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி பெற்றார், நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளைகள். இப்ப இந்த பெற்றார் சுபாவப்படியான பெற்றார் செய்ய முடியாத சில கடமைகள் செய்யலாம். ஒன்று, பிள்ளைகளுக்கு கைத்தாய்களாக அல்ல பாலூட்டும் தாய்மார்களாக இவர்கள் இருக்கேறார் என்ற அது ஒரு முக்கியமான கடமை நாம படிச்ச நாங்கள். அதில் நர்சிங் நேச்சுரல் மதர், பால் கொடுக்கும் சுபாவப்படியான தாயாக இவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. கெத்தூரா அதை செய்யலாது ஈசாக்கு அல்லது ரூத் அல்லது நகோமி ரூத்துக்கு செய்யலாது, பால் கொடுக்கும் தாயானவள். ஏன்னா அவர்கள் அதை அந்த கடமை அவளால் நிறைவேற்றலாம். அதை நாங்கள் சொன்ன சுபாவப்படியான பெற்றாற்ற சில கடமைகள் இவர்களுக்கு பொருந்தாம போப்போம். அதே நேரம் பிள்ளைகளுக்காக சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கிற அந்த விடயம் சில வேளையில இவர்களால் நிறைவேற்றப்பட முடியாம போகலாம். அதாவது சொத்துக்களை வைத்துவிட்டு போதல் இந்த பிள்ளைகளுக்கு சுபாவப்படியான பெற்றார் செய்ய வேண்டும். அத ஆனா அது சில வேளையில செய்யப்படாம போகலாம், செய்யப்படாம போகலாம். அதனால நாம பார்க்கிற இந்த ஒரு சில குறிப்பான இந்த கடமைகளை தவிர மிச்ச எல்லா கடமையும் இந்த பெற்றாருக்கும் பொருந்தும். சட்டப்படி பெற்றாராக இருக்கிறவர்களுக்கு. யோசேப்பு நகோமியினுடைய உதாரணங்களை நாம் எடுத்துக்கொண்டார். யோசேப்பு இயேசுவுக்கு அவர் சட்டப்படி தகப்பன். அவர் தன் மகனை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்து பயிற்சி கொடுத்து ஒரு அழைப்பில நிப்பாட்டி அவர் தன் கடமையை நிறைவேற்றினார் என்று வேதம் தெளிவாக காட்டுது. அவர் படிச்ச அவ்வளவும் யோசேப்பு வடிவா செய்திருந்தார். ஆவிக்குரிய கடமைகளாக இருக்கலாம், உலகத்துக்குரிய கடமைகளாக இருக்கலாம். பிள்ளை பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதுக்கு யோசேப்பு பிள்ளைய கொண்டு போன. நாங்கள் பெற்றாருடைய ஆவிக்குரிய கடமைகள்ல நாங்கள் அதை கவனிச்ச. நாங்கள் சர்ச்சுக்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது பெற்றாற்ற கடமை. யோசேப்பு இது தாய் முடிவு பண்ணட்டும் அவதான பெற்று சொல்லி விடல, யோசேப்பு தான் கொண்டு போன. லூக்கா 2:21-22 பிள்ளையினுடைய உயிர் காக்கிறதுக்கு யோசேப்பு எடுத்த சகல ஓட்டங்களும் முயற்சிகளும் நாம நல்லா அறிவோம். மத்தேயு 2:14 நீ எகிப்து கொண்டு போ கத்தர் அங்க மெரியாவோட கதைக்க இல்ல, கத்தர் யோசேப்புக்கு தான் கதைக்கிற. பிள்ளைய கொல்லத்தரம் கொண்டு போ எகிப்துக்கு. அதனால எகிப்துக்கு கொண்டு போக வேண்டி இருக்கு. அல்லது அதுக்கு முன்னுக்கும் அந்த குடிசன மதிப்பு எழுதப்படுற சூழல்ல தாயையும் பிள்ளையும் கவனமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யோசேப்புக்கு போறது. பிள்ளை வயிற்றுல இது கேட்கல, அங்கதான் பிரச்சனை நம்மளை தொடங்குறது. இப்படி என்ன விஷயம் எப்படி இது நடக்கலாம் என்று அதையும் ஆண்டவர் யோசேப்புக்கு தெளிவல்ல இல்ல, அது இதுதான் நீ அதை சரியா கையாள. அதனால அவர்கள் கவனமாக பிள்ளையும் தாயையும் பிறக்கிறது முன்னுக்கு பிள்ளைக்கான பொறுப்பு, பெத்தா பிறகு பிள்ளைக்கான பால் கொடுக்கல பிள்ளைக்கான பொறுப்பு. அந்த 2 வயசுக்கு உட்பட்ட அந்த விடயத்துல கொலை செய்ய கொலை நடந்தது. அப்ப அதுக்குள்ள ஓடி போய் அங்க எய்த்துல வாழ்வின. அப்ப அந்த 2 வயசு வரைக்கும் நாம சொன்ன பால் கொடுக்கிறதையும் கவனிக்க வேண்டும் பெற்ற. அப்ப அவர் அந்த வயசுகளையும் பிள்ளையினுடைய உயிர் பிள்ளையினுடைய பாதுகாப்பு எல்லாம் கவனிச்சார். பிள்ளை 12 வயசு. இப்ப எருசலேமுக்கு போறோம், அங்க பிள்ளை துளைஞ்சு போச்சு. யோசேப்பும் விசாரத்தோட தேட வேண்டி இருந்தது. அதனால இந்த தகப்பனும் நானும் எவ்வளவு விசாரத்தோட ஏக்கத்தோட தேடுகிறாங்க தெரியுமோ தாய் கதை கேட்கல. யோசேப்பு தன் 12 வயசு படியலையும் தன் பிள்ளை அது கடவுள் தந்தது என்று சொல்றதுல கருத்தோட அந்த பிள்ளையினுடைய
பாதுகாப்பையும் பிள்ளையை தன்னோட வச்சிருக்கிறதுக்கும் அவர்கள் 3 நாளா இல்ல ஒரு நாளா அவர்கள் தேடி தெரிஞ்சிருக்கிறேன். 3 நாளா? எஸ், 3 நாளா தேடி இருக்கிறேன். ஜோசேப்பு அதுல சரியான கவனமா இருந்த 2:48 லூக்கா 2:48. அதே போல பிள்ளைய வீட்டுல பயிற்சி கொடுத்து பிள்ளைய ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைய பண்றதுக்கு ஜோசேப்பு பிள்ளைய வீட்டுல தந்த கடமைகளை பிள்ளைக்கு செய்தார். லூக்கா 2:51 அவர் போய் தன் பெற்றாருக்கு அடங்கி இருந்தார் என்று வேதம் கதைக்குது. அவர் ஜோசேப்பு பிள்ளையனுக்கான கடமையை கவனமாக நிறைவேற்றினார். அதனால இந்த உதாரணங்களை பரிசுத்தாவியில் எழுதி வச்சிருக்கிறது காரணம், நாம பிள்ளைய பெற்றிருக்காட்டியும் சுபாவப்படி, ஆனா கல்யாணம் செய்யல அப்படி ஒரு பிள்ளை நாம கல்யாணம் செய்யற மனசுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்குதுண்டா இந்த மாதிரியான கரிசனை எடுக்கப்பட வேண்டும் என்றது வேதம் காட்டுது. நாம இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையின் தகப்பனும் இருக்குன்னு நாம அவரை கல்யாணம் செய்ய போறோம்டா அப்படிப்பட்ட ஒரு கரிசனை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் காட்டுறார் தாய்க்கே. ஏண்டா சட்டப்படி கர்த்தர் அதை பிணைச்சிருக்கிறார். அப்படி செய்யாட்டி அது பெரும் பாவமா மாற போகுது. அதுல நாம நான் பிறையத்தானே என்று கதை கேளாது. அது அதுக்கப்புறம் பெரும் பிரச்சனை. அது பிரச்சனையில அதால கடவுளுடைய சாபத்தையும் பாவத்தினுடைய அகோரங்களையும் நாம சந்திக்க போறோம். பெற்ற பிள்ளை இல்ல, பெற்ற. அதே மறுபக்கம் நவோமி ரூத்த தண்ட நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அவள் நான் விட்டு போக மாட்டேன், நான் உங்களோட இருப்பேன் என்று சொல்ல தொடங்கியக்கல, அவள் தான் எங்க போறானோ கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு தண்ட வீட்டுக்கு வந்தார். ரூத் 1:22. அவளை தன்னோட வச்சிருந்தார். அவளை எங்க போகணும், என்ன மாதிரி எந்த வேலைகளுக்கு போகலாம் என்று அவளை அறிவுறுத்தி வழிநடத்தினாள். ரூத் 3:1. எப்படிப்பட்ட கணவன் உனக்கு வேணும், எப்படிப்பட்ட ஆளை திருமணம் செய்ய வேணும் என்றதை அவள் தன் மகளாக அவளை அந்த திருமண உறவுக்குள்ள கொண்டு போனாள். 4:16 அவள் அந்த திருமண உறவால பிறந்த தன் பேர பிள்ளைய தான் அவளுக்கான நர்சிங் மதர் ஆனாள். அதாவது கைத்தாய் ஆனாள். அத நாம 4:16 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். வளர்ப்பு தாய். நர்ஸ் என்று நாம கதைக்கிற அந்த சொல்லு, அதனுடைய ஒரிஜின் நாம முதலும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற நர்ஸ் இல்ல, அது பிள்ளைய வளர்க்கிற நபர். அதுக்குத்தான் அந்த சொல்லு நர்ஸ் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுது. நர்சிங் மதர், நர்சிங் ஃபாதரும் இருக்கலாம். அது ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய நேசா வேலை செய்கிறேன் என்ற புது அர்த்தத்தில் இல்ல. அது அதனுடைய தொடக்கம் ஒரு பிள்ளைய வளர்த்து கொடுக்கிற வளர்க்கிறையாக. அப்ப அது பேரன் பேத்திக்கும் அது பொருந்தும். அல்லது அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு யாரு நியமிக்கப்படுதோ அவர்களுக்கும் நேஸ் என்றுதான் பைபிள் அதை அழைக்குது. அத சபைய குறிச்சாண்ட கதை கேட்கல. அவர்கள் உன் கை தாய்களும் உன்னை வளர்க்கிற தகப்பன்மாருமாய் ஆவார்கள், வளர்ப்பு தகப்பனுமாய் ஆவார்கள். ஏசாயா அது நர்சிங் ஃபாதர்ஸ் அண்ட் நர்சிங் மதர் என்று சொல்லுது. அப்ப நர்ஸ் என்று சொன்ன அதனுடைய எட்டிமாலஜி, அதாவது அந்த சொல்லு தோன்றின அது முதலாக அது பயன்படுத்தப்பட்ட விதம் பிள்ளை வளர்ப்போட சம்பந்தப்பட்டிருக்கு. நர்ஸ் அது பிறகு வைத்தியசாலைக்கு மாறி கடைசியில் அது பெருகி அது புது சொல்லுதல் கடைசியில் வளர்க்கிற ஆட்களுக்கு நர்ஸ் என்ற சொல்லே இல்லாமல் ஆக்கி அது வேறு ஒன்று கொண்டு போய் கொண்டிருக்கிறேன்.
ஆனா பைபிள் அதை இன்னும் அதை அப்படித்தான் எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்குது. நர்ஸ் என்ற அந்த ஆங்கில சொல்லு அத வளர்ப்பு தகப்பன், வளர்ப்பு யோசேப்பு ஒரு நர்சிங் ஃபாதர், வளர்ப்பு தகப்பன். அத நம்முடைய இப்ப இங்கிலீஷ்ல ஸ்டெப் ஃபாதர் என்ற ஒரு சொல்ல வலிக்கிறோம். ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் என்று சொல்றது அடுத்த படியில இருக்கிறயாள். உண்மையில அப்படி ஒரு ஸ்டெப் ஒன்றும் இப்ப இல்ல. பைபிள் சொல்றது ஈக்குவல், தகப்பனுக்கு சமன் என்றுதான் அந்த ஆளை கதைக்கு. ஜோசேப்ப இயேசுவினுடைய தகப்பன் என்று. ஏன்னா பைபிள், ஆனா எங்களுக்கு தெரியும் அவரை வளர்த்தவர் பெற்றவர் இல்ல. ஆனா பைபிள் இவருடைய தகப்பன் ஜோசேப் அல்லவா அல்ல என்றதான் அங்க ஆயால இந்த அடிப்படையில் எங்களுக்கு வேலை தெளிவு. சட்டப்படி பெற்றாராக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அப்படி ஆகிறீனம் என்றும் அவர்களுடைய பொறுப்புகளுக்கான தேவபக்தியான உதாரணங்களையும் அவர்களுடைய செயல்களையும் வேதம் எங்களுக்கு கதைச்சிருக்கு. ஏன் அத வேதம் கதைக்குது? 3 காரணம் சொல்லலாம். ஒன்று, திருமணத்துல மனுஷனும் மனுஷியும் ஒரே மாம்சம். திருமணத்துல மனுஷனும் மனுஷியும் ஒரே மாம்சம். ஒரே மாம்சம் என்று சொன்ன ஒரு ஆள் யோசிக்கிறது, ஒரு ஆள் விரும்புறது, ஒரு ஆள் கதைக்கிறது. அவர் ஒரு மாம்சமா அவற்ற மாம்சத்துக்குள்ள இருந்து அந்த யோசனை, அந்த விருப்பம், அந்த கதை வருகிறது. அப்ப ஒரே மாம்சம் என்று 2 பேர் ஒரே மாம்சம் என்று வரைக்கல, அந்த 2 பேருக்கும் ஒரே யோசனை, ஒரே விருப்பம், ஒரே கதை வச்சுதான் இருக்க போகுது. அதாவது அந்த ஒரே மாம்சம் என்ற அந்த சொல்லினுடைய ஆம்பிளிபிகேஷன், அதாவது அதனுடைய விரிவாக்கங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் செத்தத்துக்கும் உரியவர். அதனால கிறிஸ்துவுடைய யோசனை தான் எங்கட யோசனை, கிறிஸ்துவோட விருப்பம் தான் எங்கட விருப்பம். கிறிஸ்து என்ன செய்யணும் என்று விரும்புகிறோம் அது நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வேற யோசனை, கிறிஸ்து வேற யோசனை. கிறிஸ்துவுடைய சட்டம் ஒன்று இருக்கட்டும், நாங்கள் எங்கட ஒரு சட்டத்தை வச்சு கொண்டு நாமல் வாழ்ந்தோம். நாங்களும் கிறிஸ்துவும் ஒரே மாம்சமும் ஒரே எலும்பும் இல்லை. அதே போல கிறிஸ்துவனுடைய ஒரே மாம்சத்துக்கு பல பேர் சேர்ந்து வரைக்கல பைபிள் சொல்லுது. நாங்களும் எங்களுக்குள்ள ஏக யோசனையும் ஒரே பேச்சும் ஒரே மாம்சமும் தான் நாங்களும் இருக்கிறோம். அல்ல நாங்கள் பல பேரா இருந்தாலும் நாங்கள் ஒரே யோசனை, ஒரே கதை, ஒரே விருப்பம். அல்ல இல்ல சேர்ச்சில அவ வேற வேற யோசனைகளோட அது சேர்ச்சில வேற வேற சேர்ச்சி என்று சொன்னா கிறிஸ்துவனுடைய யோசனையோட இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய யோசனையோட இருக்கிற அதே யோசனை எல்லாருக்கும் ஓடணும். அதனால அவருக்கு வேற யோசனை, இவருக்கு வேற யோசனை, இவருக்கு வேற யோசனை, அப்படி ஒரு யோசனை. அது சேர்ச் இல்ல, அது ஒரே மாம்சம் இல்ல. அங்க கிறிஸ்து என்ன விரும்புறாரோ அதான் நடக்கணும் சேர்ச். அது அவற்ற விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் அவரோட மாம்சத்தில் அவரில் இணைஞ்சிருக்கிறோம். அந்த யோசனைக்காகத்தான் எங்கிற பிள்ளைகளையும் அவருக்கென்று பெற்று அவர்களுடைய யோசனையில வளர்க்கிறோம். என்ன பரிசுத்த சந்ததி தொடர்ச்சியா எங்களுக்கு அடுத்ததாக இந்த பூமியில கிறிஸ்து ஆளோணும் என்று அவற்ற யோசனை, அந்த யோசனை அவற்ற ஐடியா தான் அது. ஏன் ஒருவனை படைச்சன், ஏன் ஆவியினுக்கு அளவில்லாம இருந்ததை ஆத்மா கொடுக்கிறதுக்கு, ஏன் ஒரு பரிசுத்த சந்ததி பெறணும் என்றது அவற்ற விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றதால் சபைகளையும் நாங்கள் எங்கட பிள்ளைகளை அந்த யோசனைக்கு நேரா வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதே பிரின்சிபலை தான் நாங்கள் இப்ப இந்த ஜோசப் மரியாளுடைய விஷயத்திலையும் அல்லது நகோமி ஏபோத்தினுடைய ரூத்தினுடைய மகன் ஓபேத்தையும் நாங்கள் அதுதான் பார்க்கிறோம். ஏண்டா கத்தர் எங்களை சந்திச்சவர், கத்தர் எங்களை சந்திச்சிருக்கிறார். இது கத்தருடைய சந்ததி வர்றதுக்கான எனக்கு கத்தர் வந்தது. என்ற 2 ஆம்பளை பிள்ளைகளும் சந்ததி இல்லாம போக கத்தர் விடாம இந்த எனக்கு எந்த பொம்பளை பிள்ளை இருந்தாலும் திருப்பி அவர் இந்த சந்ததியை கொண்டு வர என்று அப்ப அவர் அதை தண்ட மடியில் எடுத்து வளர்த்து, அப்ப அவளுடைய யோசனையும் என்ன, கத்தர் என்னத்துக்காக இந்த பிள்ளைய தாராரு அவற்ற யோசனைக்காக வளர்த்து அதன் எங்களை விருப்பம். இந்த சிந்தனை ஓட்டத்தால் தான் நாங்கள் சொல்றோம்
நாங்கள் ஒரு ஆளை மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான அவசியப்பாடும் அதுக்கான தேவைகளும் இருக்கைக்குள்ள நாம கல்யாணம் செய்யோம் என்றால் அந்த பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளாத்தான் கருதப்போறோம் என்ற அந்த ஆள் அந்த பெண் அல்லது அந்த ஆண் அந்த புருஷன் அல்லது அந்த மனைவிய நாமல் ஒரே மாம்சமாக போறோம். இப்ப அப்படி என்ற நானும் அவனும் அல்லது அவளும் என்ன அந்த நபரும் ஏக யோசனையும் ஏக இதயமும் பிள்ளை வளர்ப்பிலையும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் அவர்கள் முழுக்க முழுக்க அதை செய்ய போறாங்க. ஆயால அவர்கள் கர்த்தரால அதுல இணைக்கப்பட்டா அந்த திருமண உறவுக்குள்ள கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமும் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி வளர்ப்பு அந்த கடமையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு அதான் அந்த முதலாவது காரணம். முதலாவது காரணம் எபேசியர் 5:1 நாங்கள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள். என் கத்திரங்களை பெற்றவரும் உண்மையில கடவுளினுடைய பிள்ளை என்று வேதம் அழைக்கிறது யார? கிறிஸ்துவ. ஆனா கிறிஸ்துவனூடாக கடவுள் எங்களையும் தனக்கு பிள்ளைகளாக்கி கொண்டு அவரை எப்படி என்ற செல்லக்குமாரன் என்று அவர் கூப்பிட்டாரோ அதே மாதிரி எங்களையும் அப்போஸ்தலனூடாக அவர் அழைக்கிறார். நாங்களும் செல்ல பிள்ளைகள். எபேசியர் 5:1 சொல்லுது நாங்கள் அவற்றை செல்ல பிள்ளைகள் போல அவருக்கு உரியவைகளை நாமல் செய்ய வேண்டும். அதான எபேசியர் 5:1 பிரியமான அந்த சொல்லு டியர் சில்ட்ரன் அவற்றை செல்ல பிள்ளைகளாக. ஐயா கிறிஸ்து எப்படி செல்ல பிள்ளையோ அதே மாதிரி நாங்களும் அவற்றை சாயலுக்கு ஒப்பாகி அவர்களுடைய அதே அந்த அந்த செல்ல பிள்ளைகளாக அவர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே பேட்டர்ன் தான் இப்ப நாங்கள் திருமணம் புதிதாக இருந்த திருமணம் நாங்கள் செய்ய உறவுகளை வரைக்கலையும் அந்த ஏற்கனவே திருமண உறவான பிள்ளைகள் இருந்திருந்தா அந்த பிள்ளைகளும் எங்களுடைய செல்ல பிள்ளைகளாகத்தான் நாங்கள் வேதம் அதை கணிக்கவும் செய்யவும் கடமையை நிறைவேற்றவும் எங்கள்கிட்ட எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கு. இரண்டாவது காரணம் அந்த பிள்ளைகள். இரண்டாவது காரணம் அந்த மனைவியின் மீது அல்லது கணவனின் மீது முழுமையான அன்பின் வெளிப்பாடு. கணவன் அல்லது மனைவியின் மீது முழுமையான அன்பின் வெளிப்பாடு. முழுமையான வெளிப்பாடு. 2 கொரிந்தியர் 11:2 ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க நாங்கள் திருமணம் செய்யக்கல கணவன் மனைவியினுடைய அன்பின் முழு நேசத்தினுடைய நிரூபணங்கள் தான் பிள்ளைகள் என்று சொல்லி தகப்பன் தாய் அல்லது கணவன் மனைவியும் அவர்கள் ஒருவரையொருவர் முழுமையா நேசிக்கிறோம் என்கிறதனுடைய வெளிப்பாடுதான் பிள்ளைகள். ஆகவே அது வேதபூர்வமான சத்தியத்தை நாங்கள் ஏற்கனவே நிறுவி இருந்தோம். இப்பயும் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறேன், புதிய ஒரு உறவுக்குள்ள போறேன் என்று சொன்னா அந்த பெண்ணை நான் முழுமையா நேசிச்சேன்டா அந்த பெண்ணினுடைய மாம்சமும் செத்தவமாயிருக்க அதனுடைய பிள்ளையும் நான் முழுசுமாயாக நேசிக்கவர். நான் அந்த பிள்ளைய உண்மையில நான் நேசிக்கிறேன். அதனுடைய நான் திருமணம் செய்கிற அந்த பெண்ணை நான் முழுசா நேசிக்க இல்லை. ஏன்னா அந்த முழுசு நான் அந்த பெண்ணினுடைய செத்தமும் மாம்சமா இருக்கிற அதனுடைய அந்த இயல்பான பிள்ளைய வெறுக்கிறேன். ஆனா அவளை நேசிக்கின்றது முரண் அது ஒத்துவராத ஒரு யோசனை. கிறிஸ்து அப்படி கடவுள் அப்படி இல்லை. அவர் தந்த குமாரனை நேசித்தது போலதான் எங்களையும் நேசிக்கிறார். அவர் எப்படி தந்த மகனை எப்படி அதே மகிமா அதே ஸ்தானம் அதே இதுல அவரை ஆள வைக்கிறார், எங்களையும் ஆள வைக்கிறார். அவரையும் அவற்றை உருவத்துக்கு அவர் எங்களை அவர் உருவாக்கி கொண்டு வர ஆகிய அவற்றை ஒரே எங்களை மாற்றமில்லை நிறைய அவர் நடத்தையிலே. அதனால அதே பிரின்சிபல் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஏன்னா அவர் எங்களை நேசிக்கிறார். நாம அந்த புதிய ஒரு திருமண உறவுகளை கடந்து போய்களை அங்க அந்த திருமணம் செய்ய போற நபரை நாங்கள் உண்மையில நேசிக்கோம். அந்த நபர்களுடைய மாம்சமும் செத்தமா இருக்கிற அந்த பிள்ளைகளும்
நாங்கள் முழுசா நேசிக்க வேணும். நேசிக்க வேணும் என்றதை கடவுள் காட்டுற. நேசிக்க அவர் நேசிக்க முடியும் என்றதையும் கடவுள் சொல்ற. அவற்ற சட்டத்தை சரியா ஏற்றுக்கொண்டா எங்களுடைய ஆத்மா அதுக்கு இசையும். அவற்ற சட்டத்துல நாம ஒத்துவரையில்தான் நாம அங்க வேறுபாடுகளை காட்ட வலிக்கணும். அதானே ஏண்டா கடவுளால் அது முடியுமெண்டா அவற்ற ஆவியை கொண்டிருக்கிற அவற்ற ஆவியால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அது முடியும். கிறிஸ்துவ போலவே அவர் எங்களையும் செல்லப்படுகளை நேசிக்க அவரால் முடியுமெண்டா அவற்ற அதே ஆவியை கொண்டு எங்களால ஏன் அந்த புதிய திருமண உறவுல நாங்கள் மனுஷியோ புருஷனையோ நேசிக்கிற நாங்கள் அந்த மனுஷி புருஷனுடைய சுபாவமா இருக்கிற அந்த பிள்ளையை நாங்களே நேசிக்க நாம போவோம். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் கணவன் மனைவியினுடைய பரஸ்பர அன்ப தூண்டுறதுக்கான கருவிகள்ல பிள்ளைகளும் ஒன்று. கணவன் மனைவியினுடைய பரஸ்பர அன்ப தூண்டுற கருவிகள்ல பிள்ளைகள் செயல்படுறது. அதில் இதை நாங்கள் தங்கிக்கொள்வோம். இதன் காரணங்கள் இதுக்கு எதிரான பாவங்கள். அப்ப பாவங்கள் சட்டப்படியான பெற்றாருடைய பாவங்கள். ஒன்று, அவர்கள் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறீனம். தேவனுடைய நியமத்துக்கு அல்ல தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன். தேவனுடைய நியமத்துக்கு against the God's ordinance. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம் என்ற அந்த ஆதிமுதல் ஏற்படுத்தப்பட்ட நியமத்துக்கு எதிர்த்து இப்ப வேலை செய்ய போறோம். அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தங்களோட கடமையை நிறைவேற்றாட்டி, அதே ஒரு விதத்தில் கர்த்தர் ஏற்படுத்தின நியமத்துக்கு பதிலாக ஏவாள் சாத்தானுக்கு செவி கொடுத்தது போல ஒரு செயல்பாடு. சாத்தானுக்கு செவி கொடுத்து சாத்தானுடைய ஆண்டவற்ற டிரெக்ஷனை வழிகாட்டல அவள் எதிர்த்தது போலதான் இப்ப இந்த கர்த்தர் கணவன் மனைவியும் ஒரே மாம்சம் என்றா அந்த ஒரே மாம்சத்திலிருந்து பிறக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் நேசிக்க வேண்டும் என்றா இந்த நியமத்துக்கு எதிராக யாராவது ஒரு ஆள் அந்த புதிதாக திருமணம் செய்கிற கணவனோ மனைவியோ அவர்கள் எதிராக போரினம் என்றால் அவர்கள் உண்மையில பிசாசுக்கு செவி கொடுக்கிறேன். அவர்கள் கற்றற்ற அறிவுறுத்தல அவர்கள் தூக்கி அறிகிறீனம். அதனூடாக அவர்கள் தாங்கள் பெரிய ஞானிகள் போல நடக்க வலிக்கிறீனம். விளைவு நமக்கு நல்லா தெரியும் என்ன நடக்கும். இரண்டாவது பாவம், அந்த புதிய திருமண உறவிலையும் கணவன் மனைவி தங்களுடைய நேசத்திலிருந்தும் தங்களுக்குள்ளான நேசத்திலிருந்தும் தூர போகுதல் alienate தூர போகுதல். அப்ப அது அடிப்படையில குடும்ப வாழ்க்கையே நாசமாக்க போகுது கடைசியில. ஏண்டா நாம சொன்னாங்க மனுஷியை நேசிக்கணும், மனுஷி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதன் அடிப்படை அந்த ரெண்டு முக்கியமான சொல்லுகள். அதுக்குள்ள நாம பார்த்தினாங்க அந்த அவர்களுடைய அந்த பாண்டிங் அவர்களை இறுக்கி கட்டி வச்சிருக்கிறது நேசம்தான். இப்ப அந்த நேசம் இப்ப கடைசியில உடைய போது அந்த இந்த கடமையை அவர்கள் செய்யாட்டி, பிள்ளைக்கு செய்யாட்டி, அதனால அது பிள்ளைகளுக்குள்ளையும் நேசத்தை விளக்க போது, அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளையும் நேசத்தை அது விளக்குது. மூன்றாவது பாவம், அந்த குறிப்பிட்ட பிள்ளைகள் பெற்றார அவமதிக்கையும் அவர்களுக்கு எதிராக நடக்கையும் காரணமாகுது. பிள்ளைகள் அந்த பெற்றார அவமதிக்கையும்
அவர்களை எதிர்க்கிறதுக்கும் காலாகும். காலாகும். இதே நேரம் இன்னும் அந்த இது உண்மையில பிள்ளைகளோட சம்பந்தப்படுத்தி நாம கதைக்கிறோம். அந்த புது திருமண உறவில் அந்த கல்யாணம் செய்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் இருக்கிறது தானே. அதாவது நாங்கள் மாமா மாமி என்று பொதுவா சொல்லுறோம் நம்ம தமிழ்ல. இல்ல கல்யாணம் செய்ததால புருஷனுடைய தகப்பன் தாய் அல்லது தாயின் மனசினுடைய தகப்பன் தாய், அவர்களுடைய பாவங்கள் நாம இதுக்குள்ள கதைக்க இல்லை. இப்ப அவர்களுடைய பாவங்களை குறிப்பா நாம சொல்ல வலிக்கிட்டா ஒன்று தங்களோட சொந்த பிள்ளைக்கு கூட கரிசனை கல்யாணத்தால பிள்ளையானவருக்கு குறைஞ்ச கரிசனை கொடுக்கிற அந்த பாரபட்சம் இப்ப அங்க வலிக்குது. அல்ல நமக்கு சொல்றது விளங்குதோ? இது நாம இத நீங்க இந்த பாவத்தை நாம எழுதி கொள்ளலாம். அந்த இந்த பாவத்தை நாம எழுதி கொள்ளலாம். பிள்ளைகள் திருமணத்தால் பிள்ளைகளின் திருமணத்தால் பெற்றாரானவர்கள் எல்லாம் இதானே அந்த ரெண்டா பிரிச்சாங்க. ரெண்டா பிரிச்சது ஞாபகம் இருக்குல்ல கோப்பியில. ஃபர்ஸ்ட் பிரான்ச், அந்த முதலாவது பிரான்ச்சை திருமண பந்த உறவாளர் என்று சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. அதுல ரெண்டாவது குரூப்பினுடைய பாவம் தான் இப்ப நான் இதுல கதைக்கிறேன். நம்மட நாட்டு வழக்கத்துக்கு அதன்படி விளக்க வேண்டாம். மாமா மாமியினுடைய பாவம் சரிதானே. மாமா மாமியினுடைய திருமணத்தால மாமா மாமியா பிறகு அம்மாட சகோதரம் அப்பாட சகோதரம் என்ற அது இல்லை. இங்க திருமணத்தால மாமா மாமி என்று சொல்லுவேன். அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் தங்கள பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற பாவங்கள் என்னன்னு சொன்னா பாரபட்சமான கடமை நிறைவேற்றம். பாரபட்சமான கடமை நிறைவேற்றம். தங்களோட சொந்த பிள்ளைகளை ஒரு மாதிரியும் கல்யாணம் முடிச்சு வந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் அவர்கள் நடத்துறாங்க. தண்ட மகனுக்கு கறி விருப்பம் என்று சமைச்சு கொடுக்கிறது. ஆனா வந்த மருமகளுக்கு என்ன விருப்பம் என்று ஒரு நாளும் கேட்டது இல்லை. இது பாவம், அந்த பெற்றாருடைய பாவம். நீ உண்ட மகனுக்கு விருப்பம் என்று சொல்லி நீ கல்யாணம் முடிச்ச அப்புறம் அதை செய்து கொடுக்கிறீண்டா உண்ட சட்டப்படி மகளா வந்தவளுக்கும் என்ன விருப்பம் என்றதையும் செய்து கொடுக்கறதுக்கு செய்து கொடுக்காது பாரபட்சம். அதான் நாம இதுக்கு முதல் படிச்ச நாம போன கிழமை படிச்ச பாவம் பாரபட்சம் காட்டுதல் பிள்ளைக்கு. உண்ட மகளுக்கு இது செய்தா நல்லது, இப்படி செய்தா விருப்பம், இப்படி செய்து கொடுத்தா ஈஸியா இருக்கும்டா அப்ப உண்ட மருமகன் எப்படி கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அங்க அந்த பாரபட்சம் என்ற கடமை நிறைவேற்றங்களை பாரபட்சம் தொடங்க. இது மாமா மாமியினுடைய பாவம். இரண்டாவது பாவம் தீமையான ஆலோசனைகளை வழங்குதல். தீமையான ஆலோசனைகளை வழங்குதல். டேய் அவளை அடக்கி வச்சுக்கடா இப்பவே, அவருக்கு தெரியாதோ வேதபூர்வமா எப்படி அடக்கணும் என்ன செய்யணும் நீர்தானருக்கா சொல்லணுமோ அதெல்லாம் தெரிஞ்சாப்பா கல்யாணம் செய்கிறது. கத்தற்ற வசனங்களின்படி மனசிய நேசிக்கிறேன்டா மனசி அடங்குறேன்டா என்றெல்லாம் தெரிஞ்சாப்பானே கல்யாணம் செய்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன நீங்கள அடக்கி வச்சு ஆள. அப்ப இதுக்கெல்லாம் மகன்மார் என்ன சொல்லிருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சா கல்யாணம் செய்கிறோம். அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட இந்த மோசமான ஆலோசனைகள் ஒன்றும் வேண்டாம். சரியா? அல்லது தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ விட்டு கொடுத்துறாடி பிறகு பிரச்சனை எல்லாம் அவன் ஏறிடுவான். நீ கவனமா கவனம்
நீ கூட விளக்கி கொடுத்துறாத என்று மகள் மேருக்கு ஆலோசனை சொல்லுறது. அயன இந்த மாதிரியான இது பாவம். அப்ப மகன் என்ன சொல்ல இருக்கணும்? பைபிள் ஆண்டவர் சொல்லுற அடக்கத்தானே வேணும்மா. அப்புறம் அவர் அதுக்கு மிஞ்சி என்ன அடக்க வேற நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அப்ப எனக்கு பிள்ளையான ஆளையா கல்யாணம் செய்து வச்ச நீங்கள் சரியான புத்தியான பொம்பளைன்னா அப்படிதான் கேட்பாள். திருப்பி கத்தருக்கு பயப்படுறவன தான் கல்யாணம் கட்டி வைக்கணும் சொன்ன கத்தருக்கு உட்பட்டவன் அதானே வேதத்தின்படியும் சாட்சியத்தின்படியும் கடவுளுக்கு கிறிஸ்துடைய சிந்தையோட என்ன பாப்பான் என்று சொல்லணும் கல்யாணம். இதை சொல்றீங்க எனக்கு இப்ப என்ன கவனம் எல்லாத்துக்கும் அடங்கி போற பிரச்சனை என்ன? அப்ப என்ன கடவுள் சொன்னதை விட மிஞ்சத்துக்கு என்ன நான் அடங்கணும்? அது அவர் அப்படி அடக்க போறதுன்னு சொன்னா அது நாங்க கடவுளுக்குள்ள ஜபத்தோட பார்த்துக் கொள்றோம். மற்றபடி இதெல்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் இல் அட்வைஸ். ILL இல் அட்வைஸ். சரியான தீமையான ஆலோசனைகள். ஏன்னா அந்த சொந்த பிள்ளை இல்ல தானே என்ற யோசனை. அந்நேரம் தங்களோட பிள்ளைகளோட ஒரே வீட்டுல வாழ்றேன்னா இது அப்ப இது அடுத்த பிரச்சனை. அதனால சொன்ன தகப்பன் தாயம் விட்டு முதல் பிரிஞ்சிருவோம். ஆனா சில நடைமுறை காரணங்களுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்பார்த்து நாமல் சரி அதை விட இது பரவாயில்லை என்று போனாலும் தேவபக்தி இல்லாத அந்த மாமா மாமியுமே சில வேளையில என்ன செய்யணும்? தங்களோட பெத்த பிள்ளைக்கு தான் மற்ற மருமகனும் மருமகளை பற்றி நாம சொல்லல எல்லாத்திலையும் உணவு பார்த்து மூட்டி வைக்கிறார். மூட்டி வைக்கிறோன்னு நாம சொல்லுவோம். அடுப்பு மூட்டுறதுல போய் அந்த பத்த வைக்கிறது இப்படி செய்யுது அப்படி செய்யுது அதன் சேர்ந்து வாழைகள் அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனா இது தேவபக்தியான தாய்மாரண்டா தேவபக்தியான தகப்பன்மாரண்டா ஐயோ கடவுளே உமக்கு முன்பாக நாங்கள் கவனமா இருக்கணும். அதில் தங்களோட வாழ்க்கையை செய்யட்டும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏதோ வாழுகிற வரைக்கும் இதுக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் நாங்கள். அதனால அது அவங்க குடும்பத்தில் நடந்தது. நாமல் என்னத்துக்கு அதில் பற்றி நாமல் கொமெண்ட் பண்ணுவான். அது ஆலோசனைக்கு வந்ததா இல்லை. ஆலோசனை வந்து நாம சொல்லலாம். இல்லாட்டி நாம நம்மளோட வாட ஐயோ அதை ஜபம் பண்ணுவோம். மிச்சம் சில வலதுடப்புறம் சாயிற மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தா அதை 2 பேரும் இருக்கைகளை சொல்லி கொடுப்போம். மற்றபடி ஆண்டாள் இல்லாத நேரம் அவைக்கும் அல்லது அவை இல்லாத நேரம் இவைக்கும் அங்க என்ன நடந்தது என்று எல்லாம் எடுத்து மூட்டி வைக்கிற அந்த பாவம் சகோதரருக்குள்ளேயே பிரிவினை உண்டு பண்ணுறது நீதிமொழி சொல்லுது. பட்டு பயங்கரமான மோசமான பாவம் என்று. இது ஒரே மாம்சத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது நரகத்தின் நடு பாவம். பேய்தான் சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணது. இது ஒரே மாம்சத்துக்குள்ள பிரிவினை உண்டு பண்றதுக்கு உளவு பார்த்து கொண்டு இருக்கு. உளவு பார்க்கிறது. இந்த உளவு வேலை கள்ள பெற்றாராம அது கள்ள சகோதரன் உளவு பார்க்க மதில் வழியா பக்க வழியா நுழைஞ்சது. இது வீட்டுக்குள்ள இருந்தே உளவு பார்த்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூட்டி விட்டா கடைசியில பிரச்சனை. அல்லது தங்களோட பேர பிள்ளைகளை பற்றி நடுக அதுகளை ஒரு விஷயங்களை கதைச்சு கொண்டு இதண்டேங்களா அது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள மனுஷனுக்குள்ள டிஸ்கார்ட் ஒரேசா இணைஞ்ச அந்த நூல் முப்புரி நூல் அறுவட தொடங்கு. முப்புரி நூல் கத்தரும் மனுஷனும் மனுஷன் தான் அந்த முப்புரி நூலை அறுக்க வலிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த உணவு பார்த்து வேலை செய்ய வலிக்கிறீங்கள அதெல்லாம் நான் சொன்ன பிரிஞ்சிருங்களா கல்யாணம் செய்யறியா பிரிஞ்சு போயும் ஏண்டா இந்த தீமைகள் எல்லாத்தையும் ஏண்டா ஆனா தேவபக்தியான ஆட்கள் நாங்க இருந்தா கூட நாம இன்னும் பாவிகள் தானே. அப்பப்ப சிலவில்லாத ஏதோ ஒன்று செய்ய பார்க்கும். அது நம்ம சொந்த பிள்ளைய அவன் இப்படி செய்ய கஷ்டப்படுத்துறான். அவன் சரியா ஐயோ அவனோட இப்படி இதெல்லாம் கத்துறான். இதெல்லாம் அவசியம் இல்லை. நீ பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவன் கத்துறானா உண்ட பிள்ளைய நீ ஒழுங்கு அடக்கி வளர்த்திருந்தா அவனையும் கத்தோடும். அவன் கத்தோடும். இந்த பிள்ளை வாய் காட்டுறபடியா அடக்க வேண்டியது. வாய் காட்டாம அப்பாவியான பிள்ளைக்கு யாராவது அடக்க படிக்கிடுவாங்களா? அதை பார்க்கவே சத்தம் போடாம தான் இருக்க வேண்டியது. அதுக்கு திருப்பி கதைக்காது ஒரு நாள். இது எல்லாத்துக்கும் கதைக்க பழக்கிற இது அதான் பெற்றாரோட நாமல் இருந்த ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தா இந்த தீமைகள் எல்லாம் இருக்க. அதெல்லாம் தாண்டி வாழ கடவுளே கவனமா வாழ்வோம் என்று சில நெருக்கி வேறத்தாலும் இதை விட வேற தீமைகள் தனியை விட்டா வேற தீமை வரும் என்ற ஒரு நிலைமையில நாம சேர்ந்து வாழ போறோம். அப்ப சரியான கவனமா யார் இருக்க வேணும்? மாமா சட்டப்படி பெற்றார் கவனமா நாம வாழ்ந்து முடிஞ்சது வாழ்க்கை நம்மட முடிஞ்சு நீ கெத்தரோட இனி கவனமா அதுகள் வாழ்றதுக்கு. அப்ப தயவு செய்து
நாம உளவாக்குற வேலைகள் செய்திடக்கூடாது. அப்படி நம்ம சேர்ந்து வாழ நாங்கள் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்றது பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஏலா. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில சில பெருந்தீமைகளை தவிர வேறு ஆக்களே இல்லை. அப்படி விட்டுட்டு நாம மாறுறதுக்கு அது வயசான ஆக்களை என்ன செய்யறது ஓகே. ஆனால் இந்த பாவத்திலிருந்து அந்த சட்டப்படி பெற்ற நாம கவனமா இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுறவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள். சமாதானத்தை புருஷன் மனுஷிக்கு இடையில குலைக்கிறையாக்கள் கடைசி வரைக்கும் தேவன்ற பிள்ளைகளா இருக்கிறார். அவர்கள் சமாதானத்தை கெடுக்கிறது யாரு? பேய். அயல பிசாசின் பிள்ளைகளா சட்டப்படி இந்த மாமா மாமி வந்துடக்கூடாது. அயல இதோட நாம காணும் இந்த பிள்ளைகள் பாவங்களுக்கு நாம கவனமாக அவற்றை கெட்ட ஞானத்தோட தவிர்த்து கிறிஸ்துவோட பலத்துல நாங்கள் பாரபட்சம் காட்டாம நாங்கள் தேவனுக்குள்ள அந்த பிள்ளைகளும் எங்கட பிள்ளைகளாக எண்ணி நாங்கள் கவனமாக நடக்க கெத்தற்ற ஞானம் கெத்தற்ற பலன் போதுமாயிருப்பதாக. ஆமேன் ஆமேன். இறுதி பாடலுக்கு நாங்கள் எழுந்திருப்போம்.